அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மனம் இஸ்லாத்தில் நிய்யத்தை வைத்து தான் எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு சதை துண்டு இருக்குது. அது நல்லா அது சீராக இருக்குமானால் நம்ம உடல் முழுவதும் சீராக இயங்கும். அது கெட்டு விட்டால் அந்த உடம்பே சீர்குலைஞ்சு விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. தக்குவாங்கிறது இங்குள்ளது. தக்குவாங்கிறது அவங்க கல்வை நெஞ்ச பகுதியை காமிச்சு, அது இதயத்தை காமிச்சு இங்குள்ளதுன்னு 3 தடவை சொன்னாங்களாம். நம்ம இஸ்லாத்தில் எந்த காரியத்தை எடுத்தாலும் நியத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நம்ம கலிமாலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மனசால் ஒரு நியத்து பண்ணி தான் நம்ம வாயால் அதை மொழிகிறோம். 2வது தொழுகையாகட்டும் நியத்து. எந்த ஒரு தான தர்மம், ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாத்துக்குமே நியத்து தான் முக்கியத்துவமாக இருக்குது. ஒருவர் ஒரு மனதில் ஒரு தவறு செய்துட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு தவறு செய்தால் ஒரு கரும்புள்ளி விழுந்துடும். அவங்க அதிலேருந்து நீங்கிட்டாங்கன்னா அது பிரகாசமாயிரும். இல்லை அது திரும்ப திரும்ப தவறு செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அது மேலும் மேலும் அதில் இதாகி அதில் கரும்புள்ளி பட்டு அது துருவாகி அதை மனமே கெட்டு விடும், அந்த கல்வே கெட்டு விடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் போர் புரிகிறாங்கன்னா, வாளை வச்சு போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒருவர் கொலை போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கும் தண்டனை, இவங்களுக்கும் தண்டனை. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்கன்னா, கொலை செஞ்சவர் தானே பாவம் செஞ்சவர்னு, இவரும் அந்த நியத்தில் தானே வாளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டார் கொலை செய்யணும்னு அப்படின்னு விலக்கி கூடியிருக்கேன். அப்போ நம்ம எந்த நல்ல காரியத்தை நம்ம செய்வதாக நாடினாலே அது அதற்கு ஒரு முழுமையான நன்மை உண்டு அப்படின்னு நம்ம ஹதீஸில் வருது. அப்போ நம்ம நல்ல காரியத்தை செய்ய, ஆனால் கெட்ட காரியத்தை செஞ்சால் அது மாதிரி நியத்து பண்ணால் நம்மளுக்கு அது கிடைக்கிறதில்ல. அதை செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த தவறு தீமை ஏற்படுது. ஆனால் நல்ல காரியத்தை நம்ம செய்ய நினச்சாலே, ஆனால் அதை செஞ்சிட்டோம்னா அதுக்கு நமக்கு 10 நன்மை 700 நன்மை அப்படி அதற்கு தகுந்த மாதிரி கிடைக்கிது. ஆனால் நல்ல காரியத்தை நம்ம நியத்து பண்ணாலே நன்மை கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. இன்னும் நம்ம காரியத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக செய்தனேன்னு சொன்னால் அது நன்மையாக மாறுது. அது உலக வேறு எதுக்காக வேண்டிய பெருமைக்காகவோ, மற்றவங்களுக்காகவோ, உகஸ்தூதிக்காகவோ, இல்லை ஒரு வேறு வழி இல்லாமையோ இப்படி செய்தால் அதுக்குள்ளே அது மாதிரி அந்த இடத்துல நியத்து தான் முக்கியத்துவம் பெறுது. ஒரு கணவனுக்கு மனைவி செய்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு செய்கிறதா இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் மனசு நியத்தை வச்சு தான் நம்மளுடைய மனதும் நியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ரொம்ப ஈடுபாடு இருக்குது. அதனால் நம்ம எந்த காரியத்தை